ஆனால் நீங்கள் ரொம்ப மோசங்க. இந்த விஷயத்தை உங்கள் வாயாலே என்கிட்ட சொல்லிங்கன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, எப்படியோ எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல, அது போதும் எனக்கு. துளசி, இப்பதான் அஞ்சலிக்கு குழந்தை கலைஞ்சு போச்சேன்னு மொத்த குடும்பமும் கலங்கி போயிருக்கோம். அந்த கவலையை போக்குற மாதிரி இப்ப நீ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கம்மா. இரு இரு இரு, நான் பேசுறேன். இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எம்எல்ஏங்கிறதுனால அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா பண்ணணும். நீ எங்க போனாலும் மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு தான் போகணும். என்ன அம்மா? நான் துளசி, வாழ்த்துக்கள்மா. இந்த நேரத்துல உன் அப்பா கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏங்க, அவர்தான் அப்பப்போ உங்ககிட்ட பேசுறாருல்ல, இந்த நல்ல விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். இத யார் உங்களுக்கு சொன்னா? அது நம்ம மகேஷ் ப்ரோ. என்னது, மகேஷ் உங்களுக்கு போன் பண்ணாரா? ஆமாம்மா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. அவர் நல்லது பண்ணாரு கெட்டது பண்ணாரு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு, சந்தோஷப்படுவோமே. சமந்தி, எங்க வம்சம் தழைக்கணும்னு கோவில் கோவிலா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. தோ வெற்றி அப்பாவாக போறா, நான் பாட்டியாக போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சமந்தி? அண்ணன் அண்ணன் அண்ணன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நியாயமா நான் கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க. அக்கா, இப்ப என்ன பண்றதா? இது இப்படியே விட முடியாது. உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொன்னா அப்புறம் நான் கர்ப்பமா இருக்க வேண்டிய விஷயத்த சொல்ல வருமேக்கா. அப்படி சொன்னா பிரச்சனை தானே? எந்த பிரச்சனையும் வராது அஞ்சலி. மகேஷால உன் குழந்தைக்கு ஆபத்து, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பிளான போட்டோன்னு சொல்லிடலாம். இல்லன்னா பிரச்சனை ஆகும். நம்ம சொல்லிடலாம் அஞ்சலி. எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்களேன். துளசி மேடம், எல்லாரும் துளசி மேடம், வாங்க வாங்க, உள்ள வாங்க. இந்தாங்க மேடம், என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட். ப்ளீஸ் பிரதர், வாங்க. வைக்கிறேன். ப்ளீஸ் இந்தாங்க. வாழ்த்துக்கள். நீங்க கொடுங்க, இப்படி வச்சிடலாம். இப்பதான் பிரதர் உங்களை பத்தி நான் பேசினா நீங்க கரெக்டா வந்துட்டீங்க பிரதர். அப்படியா? என்ன பேசுனீங்க? இல்ல, இந்த நல்ல விஷயத்தை நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். ஓ ஓகே. ஆமா சார், இப்போ எனக்கு அதெல்லாம் விடுங்க சார். எனக்கு இப்போ ஆட்டோ வேணும். அது நாள் வாடகை அதெல்லாம் உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருவேன். ஆட்டோ நல்லபடியாக பார்த்துப்பேன் சார், அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன தம்பி நீங்க? உங்க அப்பா மினிஸ்டரா இருந்தவர். அவர் நினைச்சா இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து ஆட்டோ ரெண்டுக்கு கேக்குறீங்க? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அப்பா கதையே வேணாம். அப்பா மினிஸ்டரு அதெல்லாம் ஓகே, அவர் வந்து ஊருக்கே ஆட்டோலாம் வாங்கி கொடுப்பாரு. இப்போ நான் ஆட்டோ ஓட்டணும், அதான் உங்களை கேட்குறேன். நீங்க பாக்குறது எனக்கு புரியுது. நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன் சார். இவங்க அப்பா கிட்ட இருக்கிற பணத்துல சொந்தமா மில்லே வைக்கலாம், ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணலாம். ஆனா இவரு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. வாடகை ஆட்டோ தான் ஓட்டுவேன்னு சொல்றாரு. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். சார் சார், நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் லடாய். அதனால எங்கள் அப்பா பேரே எடுக்க வேணாம். இந்த மில்லு கில்லு அதெல்லாம் இதுமாதிரிலாம் வைக்க முடியாது. பிஸ்னஸ்னால் எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஆட்டோ ஓட்டி கௌரவமாக சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த கலெக்ஷன் வேலைலாம் பார்த்துருந்தேன் சார். இப்போ என் ஒய்ஃபு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போ நான் பழைய வேலையை பார்த்தேன்னா என் ஒய்ஃபுக்கு கெட்ட பேர் ஆகிடும் சார். அதனால தான் அது வேண்டாம், ஆட்டோ ஓட்டலான்னு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். தம்பி, உங்க ஒய்ஃபுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. ரியலி யுவர் கிரேட் தம்பி. ஐயோ, கிரேட்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஒன்று நாம நல்லது பண்ணணும், இல்லை அடுத்தவங்களும் நல்லது பண்ண விடணும். அதை கெடுக்காமல் இருந்தால் போதும். அதனால என் மனைவி பண்ணுற வேலையை நான் கெடுக்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன். பொதுவா அரசியல்வாதிங்க எல்லாம் கோபுரத்துல இருந்து கீழே பார்ப்பாங்க.
அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களோட கஷ்டத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க இப்ப இறங்கி வந்திருக்கீங்க. இனிமே ஒரு சாமானிய மக்களோட வலியும் வேதனையும் புரியும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதோ வரேன். தம்பி, எனக்கு வாடகை கிடைக்கும்லாம் ஆட்டோ கொடுக்கல. எனக்கு உன் கேரக்டர் பிடிச்சது, அதான் கொடுக்குறேன். என் ஆட்டோ எப்பவும் வேலன் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் நிற்கும். நீயும் அதையே கண்டினியூ பண்ணிக்க. ரொம்ப நன்றி சார். ம். வரேன் சார். சரி வரேன் சார். ஆ. பிரதர், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பிரதர். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல எவனுமே நல்லவனே கிடையாது. நம்ம எவ்வளவு கெட்டவன்றதான் அந்த அளவுகோலு. நம்ம எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கிறோம். ஒரு காலகட்டத்துல நம்மள வாழ்க்கையை அப்படியே மாத்திரும். அதுதான் மேட்ரு. செஞ்ச தப்ப நம்ம உணர்றோம்ல, அது போதான். அவள் தான். அதுக்கு மேல நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்துரும். உங்க குழந்தையோட இழப்பு உங்களை மாத்திருச்சு. என் குழந்தை உருவாகி என்னை மாத்திருச்சு. எனக்கு நடந்த அதே நல்லது உங்களுக்கும் நடக்கும். கூடிய சீக்கிரமே நடக்கும். நீங்க நம்பிக்கையா இருங்க. பிரதர், நீங்க என் மேல இருக்க அக்கறையில செம்மையோட ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. சூப்பரா இருக்குது, சந்தோஷம். ஆனா அது வேணாம் பிரதர். என் அப்பா என்ன ரொம்ப கவலைப்படுத்திட்டாரு. நான் சொந்த காலில் நின்று அவர் பேரை யூஸ் பண்ணாம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பிரதர். அதனால தான் அந்த ஆஃபரை வேணான்ட்டேன். அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். புரியுது பிரதர். வலிக்காம காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நான் என்ன பண்ணாலும் உங்கள ஒருத்தனா என்ன பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கேன். ஐ நோ. அதுக்கான ஒரு பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சத்தியம் அந்த மாதிரிலாம் கிடையாது பிரதர். பிரதர், நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை பிரதர். நான் உங்களை நம்புறேன் பிரதர்.